ஒரு வழியாக கங்குவாவை தேட்டர்லேயே நீ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எவ்வளோ இடைஞ்சல். போன மாதம் அக்டோபர் 10 வேட்டையன் வந்தார், வேட்டையாடிட்டு போயிட்டார் நம்மளை. போன வாரம் மழை வருதுன்னு சொல்லிட்டு நவம்பர் 18ஆம் தேதி வரைக்கும் இடி இருக்குது மழை இருக்குன்னு சொல்லிட்டு அது வேற ஒரு பீதி கழிப்பு போட்டாங்க. சரி, 3 நாளைக்கு முன்னாடி கோர்ட்டு வேற ஒரு ஆர்டர் போட்டுச்சு. என்னன்னா 1.5 கோடி கொடுத்தாதான் இந்த படத்தை நம்ம ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ இடைஞ்சலுக்கு அப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தோட கதை பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவில் ஒரு சர்வர் ரூமில் ஒரு பையனோட மூளையில் நரம்புல ஏதோ ஒன்று செலுத்தி அதுக்கு ஆராய்ச்சி பண்ணினுக்கிறாங்க. இது ஒரு கதை. செகண்ட் போகுதுங்க, ஸ்ட்ரைட்டாக அப்படியே கோவாக்கு போகுது. கோவா போகும்போது அங்கே தான் நம்ம சூர்யா, அவர் தான் பிரான்சிஸு. அவரோட கேரக்டர் என்னன்னா போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது, அதை திருடங்கள்லாம் பூச்சி கொடுத்து காசு வாங்கி அவர் ஒரு சைடை போயின்னுக்கிறார். ஒரு கட்டத்தில் போலீஸ் வந்து ஒரு திருடனை பிடிக்கும் போகும்போது அங்கே ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவத்தை வந்து அந்த பையன் பார்த்துறான். அந்த பையன் வந்து அதை ஒரு மர்டர் நடந்துடும். சரி, இவனை வெளியே விட்டா இந்த மர்டர் நம்ம தான் பண்ணணும்னு சொல்லிட்டு சூர்யா வந்து கூடயே வச்சுன்னு இருந்தாரு. அப்போ அந்த பையனுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்துடும். அப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணும்போது அப்போ ஒரு சில உண்மை என்ன தெரிய வருது. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கும் என்ன நடந்தது, என்ன கனெக்ஷன் சொல்லிட்டு செகண்ட் ஹாஃப்ல சொல்லுவாங்க. செகண்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு கதை, அதான் அந்த காட்டுவாசி மாதிரி இருப்பாங்களா அந்த சூர்யா பார்த்தீங்கன்னா அதே சூர்யாவும் அதே பையனும் அவங்க ஃபியூச்சரில் அந்த பாஸ்ட்ல என்ன லிங்க்கு என்ன கனெக்ஷன், இவங்க 2 பேருக்கும் எதுக்கு அந்த ஃபியூச்சர் கனெக்ஷன் வந்தது, எதுக்கு பாசிட்டிவ் கனெக்ஷன் வந்தது, இதுதான் கதை. ப்ளஸ் நடுவில் இந்த பழி வாங்குற கதையும் ஆட் பண்ணியிருக்காங்க. சரி வாங்க இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ பார்த்துடலாம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் சூர்யா வந்து இந்த படம் ஃபுல்லாக ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அவ்வளோ அழகாக சூப்பராக பண்ணியிருக்காரு. செகண்டு விஎஃப்எக்ஸ், ஒவ்வொரு இடத்துலையும் விஎஃப்எக்ஸு இது நிஜமாவே செட்டிங் போடுதா இல்லை நிஜமாவே இது அந்த இடத்துக்கு போய் ஸ்ட்ரெயிட்டாகவே எடுத்தாங்களா இல்லை ஒரு சிலதெல்லாம் கிராஃபிக்ஸானே கண்டுபிடிக்க முடியாது. ஒரு சில இடத்துல அந்த கப்பல் வர சீன்லாம் கொஞ்சம் லைட்டாக விஎஃப்எக்ஸ் கிளியராக தெரிஞ்சுது. 3வது பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா மியூசிக் சூப்பராக இருந்தது. தேவிஸ்ரீ பிரசாத் சும்மா பாட்டு, பேக்ரவுண்ட் பீஜம் எல்லாமே சூப்பராக போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக வெரி ஸ்ட்ராங்கான படம். அந்த காட்டு மலையில் போகிறது, மேக்கப்பாக இருக்கட்டும், காஸ்டியூமாக இருக்கட்டும். இப்போ படத்தில் வந்து ஒரு 50 பேர் 60 பேர்லாம் நடிக்கல, ஒரு 1000 பேர்கிட்ட நடிச்சிருப்பாங்க. 1000 பேருக்கும் மேக்கப் போட்டு ஒவ்வொருத்தருக்கும் இதுதான் கேரக்டர், இப்படி தான் நீங்கள் நடக்கணும், இப்படி தான் நீங்கள் சிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேரக்டருக்கும் எடுத்து கொடுத்தது வந்து சூப்பராக இருந்தது. அப்புறம் வில்லனா வந்த பாபி டோல், அவர் வந்தாலும் சும்மா மிரட்டிட்டு போயிட்டாரு. அவர் ஒரு சில சீன்ல வந்தாலுமே நமக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அந்த கேரக்டருக்கு அவர் நிஜமாவே ஆப்டாவும் வந்தார். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ் ஃபுல்லா நம்ம சூர்யா ஒவ்வொரு சீன்லயும் அவரோட ஸ்கிரீன் ப்ரெசன்ஸை அவ்வளோ அழகா கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்கிட்ட ஆகட்டும், இல்லை எமோஷன் சீன் ஆகட்டும், இல்லை ஒரு போருக்கு போகும்போது, ஒரு வாருக்கு போகும்போது, ஒரு வீரன் ஒரு அரசன் எந்த அளவுக்கு ஃபேஸ் ரியாக்ஷன் கொடுக்கணுமோ அதெல்லாம் அவ்வளோ அழகாக பெர்ஃபெக்டாக கொடுத்துருக்காரு. செகண்ட் மியூசிக், தேவிஸ்ரீ பிரசாத் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி, சாங்கும் சரி நல்லாவே பண்ணியிருந்தாரு. டைரக்டர் சிவா, ஆக்சுவலி சிவா எப்படி எடுப்பார்னு உங்களுக்கே தெரியும். விஸ்வாசம், விவேகம், சிறுத்தை அதெல்லாம் எடுத்தது அவர் தான். இந்த படத்தை எடுத்ததும் அவர் தான். நல்லா அழகா டெக்னிக்கலாக சவுண்டு எஃபெக்ட், டெக்னிக்கல், மேக்கப்பு, காஸ்டியூம் ஒவ்வொரு இடத்துலையுமே அவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணி எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட்டு ஒளிப்பதிவு. சூர்யா வர சீன்ஸ் எல்லாமே, அந்த காட்டு வாசத்தில் வர சீன் எல்லாமே நம்ம டல்லாகவும், பாபிடியல் வில்லன் வரும்போது ஆரஞ்சு கலராகவும் ஸ்க்ரீனாகவும், இங்கே ப்ளூ கலர் ஸ்க்ரீனாகவும் காமிச்சது கொஞ்சம் நல்லாவே இருந்தது. அதாவது அவங்க வந்து காமாகவும், இவங்க வந்து எப்பவுமே கொஞ்சம் அரக்கர்கள் மாதிரியே காமிச்சது, அது கொஞ்சம் நல்லா இருந்தது. கோரியோகிராஃபி சூப்பராக இருந்தது. அந்த ஃபைட்டு கோரியோகிராஃபிலாம் நல்லா இருந்தது. ஒரு பனி தேசத்தில் ஒரு ஃபைட் வரும், அது நல்லா இருந்தது. முதல்ல கூட வந்தது, அதுவும் நல்லா இருந்தது. ஒரு காட்டு வாசித்தில் அந்த யானை, சூர்யா வந்து 2 கையிலையும் யானை தங்க வச்சு ஃபைட் போடுவார், அதெல்லாம் ரொம்ப நல்லாவே இருந்தது. அப்புறம் செகண்ட் ஹாஃபில் தான் அந்த கொஞ்சம் ரிவ்யூலாம் பண்ணுவாங்க. இவனுக்கும் அவனுக்கும், அந்த சின்ன பையனுக்கும் சூர்யாவுக்கும் என்ன கனெக்ஷன், ஏன் இதனால சின்ன பையன் வந்து சூர்யா விட்டு போக மாட்டான்றத அது அழகாக பாஸ்டில் நடந்த சீனையும் ஃபியூச்சரில் நடக்கிற சீனையும் அழகாக 2மே மேர்ஜ் பண்ணி எடிட்டிங்லாம் சூப்பராக காமிச்சிருந்தாங்க. அந்த கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக வந்தது. அந்த இடத்துல பிஜிஎம் போட்டு தேவிஸ்ரீ பிரசாத் அந்த சீனை அழகாக கொண்டு போயிருந்தார். படத்தில் சூர்யா, பாபி டியோல் மட்டும் இல்லை, நிறைய பேர் நினச்சிருந்தாங்க. யோகி பாபு, கிங்ஸ்லி, திஷா பட்டானி, ஒரு நிறைய கேரக்டர், சொல்ல முடியாத கேரக்டர்லாம் நிறைய பேர் இருந்தாங்க.
அவங்களும் நல்ல கேரக்டர் நல்லா பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக கருணாஸ் வந்து ஒரு இடத்துல அதாவது சூர்யாவோட என்ட்ரி, அந்த கங்குவாவோட என்ட்ரி, அப்போ மோளை அடிச்சுன்னு கங்கான்னு சொல்லும்போது அப்படியே நிஜமாவே ரியல் கூஸ் பம்ப்ஸ், அது சூப்பர் சீன்ஸ் அதெல்லாம். அதே மாதிரி சூர்யாவோட டைட்டில் கார்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. எந்த படத்துக்குமே இல்லாமல் இந்த படத்துக்கு சூப்பராக நல்ல டைட்டில் கார்டு போட்டிருந்தாங்க, நல்லாவே இருந்தது. அப்புறம் அந்த சூர்யா கூட ஒரு பையன் இருப்பான், அவனும் சூப்பராக அந்த எமோஷனல், அந்த வீரம் வரும்போது அந்த கத்தி எடுத்துன்னு வர்றது, அது எல்லாமே சூப்பராக நடிச்சிருந்தான். அவன் நல்லாவே நடிச்சிருந்தான் சூப்பராக. ஓகே, இதெல்லாம் எனக்கு பிடிச்ச சீனு. கொஞ்சம் கொஞ்சம் நெகட்டிவ் சீன்ஸ்லாம் இருக்குது, பட் கதையோட பார்க்கும்போது அவ்வளோ பெருசாலாம் தெரியல. பட் எனக்கு தெரிஞ்ச நெகட்டிவ் சீன்ஸு கொஞ்சம் லேகான்னு தான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைம் டியூரேஷன். 2 ஹவர் படம், 2 ஹவர் படம் தான். ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா என்னவோ 2 ஹவர் படம் மாதிரி இருந்தது. அந்த இன்ட்ரோலே எப்படா அந்த இன்ட்ரோல் வர மாதிரி ஆயிடுச்சு, அது ஒன்று. செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரான்சிஸ் வந்து செகண்ட் ஹாஃபில் ஏரோப்ளைன்லாம் பரப்பாரு, அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்துருக்கலாம். அதே மாதிரி அந்த ஏரோப்ளைனில் தொங்கிட்டு வர்றது, ஏன்னா இது ஒரு பீரியட் ஃபிலிம் மாதிரி இருந்துக்கிட்டு ப்ரெசென்ட்டில் வந்துட்டு அந்த ஏரோப்ளைனில் பறக்குறது, அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏரோப்ளைன் வந்து வில்லன்கள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அடியாளெலாம் பார்த்தீங்கன்னா WWE வர கெயின் மாதிரி இருப்பானுங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி இருப்பானுங்க. கையில் 2 துப்பாக்கி 3 துப்பாக்கி வச்சிருப்பாங்க. சூர்யா நடந்து வரும்போது சுட மாட்டானா, அவன்கிட்ட போயிட்டு கையில் சண்டை போட்டுக்கிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். மற்றபடி படத்தில் குறைன்னு சொல்கிறதுக்கு அவ்வளோலாம் ஒன்றும் இல்லை. ஓகே, ஒன் டைம் பார்க்கலாம். என்ன ஒன்று, இவனுக்கு ப்ரமோஷன் பண்ணும்போது வாய் விஷயம் சும்மா இல்லாமல் கிளைமேக்ஸில் அவன் வரான் இவன் வரான்னு சொல்லும்போது இந்த யூடியூபருக்கும் இன்ஸ்டாகிராமில் இருக்கிறவங்க ரீல்ஸுக்கும் சும்மா இல்லாமல் கிளைமேக்ஸில் அவன் வரான் இவன் வரான்னு சொல்லிட்டு முன்னாடியே 1 மாதத்துக்கு முன்னாடி சொல்லியதுனால நம்ம கிளைமேக்ஸில் ஒரு சஸ்பென்ஸான ஒரு சீன் பார்க்கும்போது ஓகே, இப்படி எதிர்பாராமல் வந்தால் அது கொஞ்சம் நம்மளுக்கு சஸ்பென்ஸாகவும் இருக்கும், நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இவன் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் முன்னாடியே இவரு தான் வரான்னு சொல்கிறதுனால தேட்டரில் அவர் பார்க்கும்போது ஒரு சஸ்பென்ஸாகவும் இல்லை, ஒரு த்ரில்லிங்காகவும் இல்லை. சரி ஓகே, இவரோ ஒரு கேரக்டர், அதாவது அங்கே ஒரு 100-200 பேர் ஒரு கேரக்டர் இருக்காங்கன்னா சரி ஓகே, இவர் 200 வராது ஒரு ஆளாக வந்துட்டாரு, அப்படிதான் பார்க்க தோணுச்சதோட ஒரு சஸ்பென்ஸ் தான் சஸ்பென்ஸாக வச்சிருங்க. ப்ரொமோஷன்ஸ்லாம் வரும்போது கொஞ்சம் வாயை மூடின்னு ப்ரொமோஷன் பண்ணுங்க. படம் வந்து கண்டிப்பாக பார்த்தே ஆகணும், ஃபேமிலியோட போயிட்டு கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா சிவா வந்து அவ்வளோ மெனக்கட்டி இந்த படத்தை வச்சுக்கிறாரு. ஒவ்வொரு சீன்லையுமே ஒவ்வொரு ஃப்ரேம்லையுமே அவர் எவ்வளோ பெரிய டெக்னீஷியன், எவ்வளோ பெரிய வேலைக்காரன்னு ஒவ்வொரு சீனையும் காமிச்சிருக்காரு. கண்டிப்பாக இந்த படம் பார்க்கலாம். ஆனால் இந்த படம் வந்து எல்லாருக்குமே பிடிக்குமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப இழுத்துன்னு போகுது. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா அந்த பாசிட்டிவ் ஃபீச்சர் காமிக்கும் போது ஒரு சில பேருக்கு கொஞ்சம் டல் அடிக்கும். பட் எனக்கு பர்சனலாக இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகேவா, ஒன் டைம் பார்க்கலாம். பார்ட் 2 வருதுன்னு சொல்லியிருக்காங்க, பார்ப்போம். 10 என்ற சொட்டு சொட்டுறதுக்குள்ள கங்கு அங்க வரணும்.